சகோதரி விஜிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. ரொம்ப சந்தோஷம். விஜி அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுல அவ எந்த தப்பும் பண்ணல. அவ சரியான வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்தான்னு அவளுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு நான் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் என் மாப்பிள்ள ரொம்ப நல்லவராதான் இருக்காரு. விஜய் அனுசரிச்சு போற குணம் படைச்சவதான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு விரிசல் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி பிரியா, உள்ள இருக்கிற அந்த 2 சின்ன உசுருங்களை வச்சுதான் நான் அந்த 2 பெரிய உசுருங்களையும் ஒண்ணு சேர்க்க போற பிரியா. அம்மா, கடவுள் இருக்காருமா. கண்டிப்பா உங்க கூடவே இருப்பாரு. தைரியமா இருங்க. நான் கூட இருப்பேம்மா. தவழ்ந்திடும் தங்கப்பூவே, தலையசைக்கும் வெண்ணிலாவே, மந்திர புன்னகைகள் உன்னில் தாராளம். கருவறை வாசல் தாண்டி கைகளிலே வந்து சேர்ந்தாய். கதைகள் உன்னிடத்தில் சொல்ல இராளம். சில நேரம் கோபம் கொள்வாய், சிரித்தே பின் மாயம் செய்வாய். சிறு சிறு குறும்புகளாலே என்னை நீ வெல்வாயே. அழகாய் எந்தன் தோளில் தூளிதான் நெய்வாயே. இவள் சொல்லும் மொழியாவும் இனிமை கேட்பேன். இவள் கரம் பிடித்தே யாழிசைக்கும் உன் பேச்சு தாலாட்டு எனக்கு. யாழினியே உன் மடியே அன்னை மடி எனக்கு. தவழ்ந்திடும் தங்கப்பூவே, தலையசைக்கும் வெண்ணிலாவே, மந்திர புன்னகைகள் உன்னில் தாராளம். சொல்லுங்க தம்பி. கவின் என்ன பண்றான்? ரொம்ப சேட்டை பண்றானா? போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பானே. ஐயோ இல்ல தம்பி, கொஞ்ச நேரம் மூஞ்ச உருன்னு வச்சிருந்தான், அதுக்கப்புறம் ஜாலி ஆயிட்டான். ஓ, நீங்க இருக்கும்போதுதான் உங்களை பார்த்து அப்படி நடந்துக்கிறான். என் பொண்ணுகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். சீக்கிரமே நான் நினைச்சது நடந்துரும் போல இருக்கு. நீங்க நினைச்சது நடந்தணும்னா புரியல. நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? நான் எந்த அர்த்தத்துல யோசிச்சேன்னு இப்போ என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது மாப்பிள்ள. கூடிய சீக்கிரமே எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். மா, லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குறேன் தம்பி, சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, சீக்கிரமே நீங்க நினைச்சது ஏதோ நடந்துரும்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம்னு கேட்டேன். அது உங்க காதுல சரியா வேலை போல இருக்கு. அது நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா,
கவினையும் நிலாவையும் சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினைச்சது நடந்துரும் போல இருக்குன்னு சொல்ல வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி, கவின் கிட்ட போனை கொடுங்க. அவன் என்ன மூட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான்